ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பூ ஒன்று புயலாக மாறலாம், நரி பரியாகவும் பரி நரியாகவும் கூட மாறலாம். இவையெல்லாம் குறியீட்டு மொழிகள். கூட்டத்தில் குழுமி இருக்கும் மக்களை குதூகலப்படுத்துவதற்காக வானை வில்லாக வளைத்து அண்ட சராசரத்தை வண்டவாளத்தில் கிடத்தி கூடியிருப்பவர்களின் மண்டையில் மசாலாவை தடவுவது என்பது இடிதாங்கியின் தொழில். இதை சிலர் அடுக்குமொழியில் சொல்லி அசர வைக்கலாம். சிலர் அடுக்கி வைத்த பாத்திரங்களை உருட்டி விட்டது போல வளவளா என்று இழுத்து சொல்லலாம். இன்னும் சிலரை போல காஞ்சிபுரத்தில் தொடங்கி காசியாபாத்தில் கொண்டு போய் விட்டு விடலாம். பேசும் பாணி வேறு விதமாக இருந்தாலும் போனியாகும் விதத்தில் பேசினால் தான் வாக்கு வங்கிகள் கோணிப்பையில் நிரம்பும். விதிகள் எல்லோருக்கும் பொது. பொது வாழ்க்கையில் இறங்கினாலே இது போன்ற பொது விதிகளை தத்து எடுத்துக் கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் நானும் எனது அமைச்சரவையும் ஒரு நயா பைசா அளவு கூட ஊழல் செய்ய மாட்டோம் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்ப மாட்டோம். நம்ப மாட்டீர்கள். பேச்சு பேச்சாக இருந்தாலும் மூச்சு வேறாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பழக்கத்தை மாற்றினால் அது உங்களுக்கும் நல்லதல்ல, எங்களுக்கும் நல்லது அல்ல. தேர் இருந்தால்தான் திருவிழா, தேர்தல் இருந்தால்தான் திருவிழா. அந்த திருவிழாவில் வான வேடிக்கை இல்லை என்றால் திருவிழா திருவிழா போல இருக்குமா? திருவாளர் பொது ஜனங்களை வேடிக்கை மனிதர்களைப் போல மாற்ற வேண்டும் என்றால் இது போன்ற வான வேடிக்கைகளை நிகழ்ச்சியாக வேண்டும். வெளிப்படையான உருப்படியான திட்டங்களை சொன்னால் இடிதாங்கியை பெருச்சாலி கூட திரும்பி பார்க்காது. ஜனங்களை கவர வேண்டும் என்றால் ஜிகனா திட்டங்கள் வேண்டும். அப்போதுதான் பெருச்சாலிகள் கூட குத்தாட்டம் போடும். மக்கள் மனங்களை கவர்ந்து அவர்களை நமது வலையில் வீழ்த்தி விட்டால் 5 ஆண்டுகள் இடிதாங்கியின் ஆட்சி பொற்கால ஆட்சியாக மாறி பொது வாழ்க்கை பொளந்து கட்டும். பொன்னான வாக்குகளை பெற்றுவிட்டால் ஆட்சி பொன்னாக மாறுவது இயற்கை. வாக்காளர்கள் கற்காலத்தில் இருந்தால்தான் நாங்கள் பொற்காலத்தை படைக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு விஷயங்களையும் நான் உங்களிடம் வெளிப்படையாக தைரியமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதுதான் இடிதாங்கி. இடிதாங்கி எதை சொன்னாலும் கைத்தட்டுவீர்களே தவிர அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாததினால்தான் இன்று உங்களின் எதிர்காலமாக எழுந்து நிற்கின்றேன். 234 தொகுதிகளிலும் சுண்ணாம்பாய் சுழன்றாடும் இந்த இடிதாங்கி தமிழக அரசியலில் ஒரு புதிய அரசியல் மேப்பை இந்த மேயில் வரைவான். ஆகவே உங்களை கைவிடுவதற்கு எனக்கு கரம் கொடுத்து உதவுமாறு உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.